பிலிப்பியர் 4:4 சொல்கிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாக. Rejoice in the Lord. Always rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அது அன்பான அருமையான கில்கால் சபையாரை, இந்த காலை வேளையில் கூட நாம் தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக சங்கீதத்திலிருந்து from the Psalms 96வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். We'll read Psalms 96 responsibly before we go to the time of worship. சங்கீத 96ஐ நாம் மாறி மாறி வாசிப்போம். குமாரன் அவர்கள் வாசிக்கும்படியாக கைகளை கல்பசி. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீர்கள். ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்களே தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்தைக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் சூட்சரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்க அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்போது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் எழுந்திருப்போம். நாம் எல்லோருமாய் சேர்ந்து 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடு ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். தேவன் தாமே வாசிக்கப்பட்ட பாகத்திலிருந்து நம்மோடு பேசும்படியாக அவருடைய ஒத்தாசைக்காக நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்புள்ள ஜீவனுள்ள நல்ல தாவனை ஆமராஜா, உம்மை போற்றி துதிக்கும்படியாக தேவ மைந்தனாக 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த விண்ணுலகிலே வந்தே ராஜா, ரட்சகராக வந்து ரட்சக பெருமானாக எங்களை ரட்சிக்கும்படியாக நாங்கள் பாவிகளாய் இருக்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது நிமித்தம் அவரின் அன்பை வெளிப்படுத்தினார். நீர் வெளிப்படுத்தின அன்பு நிமித்தம் இந்த காலை வேளையில நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நேற்று இன்று என்றும் மாறாத மன்னனாக இருக்கிறீர், ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர், கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறீர், தேவாதி தேவனாக இருக்கிறீர். அதனால ராஜா, இந்த வேளையில இந்த சங்கீதம் 96 இருந்து என்னோடு எங்களோடும் கூட பேசுகிறான். என்னுடைய ரத்தத்தின் கொஞ்சத்துக்குள்ள மாறி நீர் வெளிப்படும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வழியில வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். எந்த சூழ்நிலையில வர முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களோடு கூட பேசும் ராஜா, சபை கூடி வருதலை ஆண்டவரை விட்டுவிடாதபடி, அசதியாக இருந்து விடாதபடி, இந்த தீங்கு நாட்களிலே உம்முடைய கூடாரத்தில், உம்முடைய கூடார மறைவில் எங்களை ஒழித்து வைக்கிற தேவனிடத்துல
என் கண்களின் மேல் உயர்த்தி வைக்கிற தேவனத்தில் வந்து சேர உதவி செய்கிற ராஜா. தொடக்கத்தில் இந்த முடிவரை எங்களோடு கூட இருக்கிறோம். உலகத்தில் கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் யாவரையும் நினைவு கொள்கிறோம். என்னுடைய அருமையான நல்ல மேய்ப்பன் ஆவுக்குரிய தாப்பன் அலெக்சன் அக்காவுடைய பிள்ளைகள் கேஷம் கார்மலையும் கூட நினைவு கொள்கிறோம் ராஜா. அவர்களுக்கும் இங்கிருந்தாலும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வைத்து ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காத்துக் கொள்கிறார். துதி கன மகிமை ஆவற்றையும் செலுத்தி ஆண்டவரே, நாங்கள் இதோ உடைய சமூகத்தில் நீர் எங்களுக்கு பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறபடினால பயத்தோடு நடுக்கத்தோடு என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய எல்லா ஆண்டவரே பார்வைகள் இயேசுவாய் சத்து கொண்டு வருகிற எல்லா விதமான ஆண்டவரே புயலை காற்றையும் நீர் அதட்டும்படியாக துதி கன மகிமை ஆவற்றையும் செலுத்தி நன்றுடன் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் கூடி வரும்படியாக நம்முடைய தேவன் நமக்கு தயவு இரக்கத்தை பாராட்டியிருக்கிறார். கடந்த நாட்களிலே மழை நிமித்தம் அநேக சேதங்கள், அநேக அதாவது இழப்புகள், பலவீனங்கள் சரீரத்தில் அநேகருக்கு இந்த வைரல் ஃபீவர், கோல்ட் அண்ட் காஃப் என்று பார்த்தாலும் அதிகமாக இருக்கு. அநேகருக்கு டைபாய்டு, டெங்குவாக இருக்கிறது. ஆனாலும் இவற்றின் மத்தியில் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவருடைய ஆலய பிரகாரங்களிலே அவரை ஆராதிக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால இங்கு வாசிக்கிற வண்ணமாகவே இந்த சங்கீதம் 96 இவ்வளவு நேரமாய் நாம் பாடின பாடல்களிலே, அதாவது இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் பாடுங்கள், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் அங்கே சாட்சியை கொடுக்கிறார். அப்பேற்பட்ட இரட்சக பெருமான் நம்மை பயங்கரமான பாவத்திலிருந்து, குடியான சேற்றிலிருந்து, ஒன்றுக்கு பிரயோஜனமற்றவர்களாக அப்பிரயோஜனமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, தூஷிக்கிற நம்மை, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஐயோ நான் அசுத்த உதடுள்ளவன், அசுத்த உதடுள்ளவன், அசுத்த உதடுள்ளவர். அப்பேற்பட்டவர்களாகிய நம்மை இந்த விடுவுகளே நாம் அழிந்து போகாதபடி, ஒருவரும் கெட்டு போகாதபடி, நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை அடையும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக ரட்சகராக, ரட்சக பெருமானாக நம்மை ரட்சிக்கும்படியாக கொடுத்தார். அதனால ரட்சிப்பு நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. இவ்வளோ பெரிய கிரியத்தை அவர் அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக செலுத்தி நம்மை ரட்சித்தார் அல்லவா? இன்னும் ரட்சிக்காமல் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், அந்த ரட்சிப்பு அனுபவத்தை நீ இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பாயானால், காலம் போகிற போக்கில் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், இன்றைக்கு இந்த காலை வேளையில இதுவே ரட்சிப்பின் நாள், இதுவே அணுகிற நாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, நீ யாரா இருந்தாலும் கூட சரி. Whoever you may be, this is the day of salvation. This is the day of salvation. He is our Savior who has saved this world, who has saved us. நாம் பார்க்கிறோம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை எவ்வளவு கட்டங்களிலே எவ்வளவு முறையாக நம்மை அவர்
ரட்சித்திருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 47 ஏசாயா 43 நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. ஏசாயா, புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 43 பாருங்க, நம்முடைய தேவன் நம் ரட்சக பெருமான் நம்மை எப்படியெல்லாம் அவர் எல்லா தீங்கிலிருந்து நம்மை அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, முதலாம் வசனம், இரண்டாவது மூணாவது கூட வாசிங்க. அவங்க என்னெல்லாம் செய்திருக்கிறார் ஆண்டவர் ரட்சக பெருமான். அதாவது நம்மை சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் வார்த்தையால், அவருடைய வார்த்தையில ஒவ்வொன்றையோ இந்த விண்ணுலகிலே அவர் உருவாக்கினார். ஆனால் மனிதனை, நம்மை அவருடைய சாயலாக அவர் சிருஷ்டித்தார். எவ்வளவு அன்பான தேவனாக இருக்கிறார். சற்று யோசித்து பார்ப்போம், நம்மையும் கூட ஏன் வார்த்தையால அவர் செய்திருக்க கூடாது? Why can't he created us by his word? Because his words are powerful. His words are A and A. ஆம் என்று ஆமென் என்று அவருடைய வார்த்தைகளாகும். அவருடைய வார்த்தையில உண்மை இருக்கு. அவருடைய வார்த்தையால லாசருவை, செத்த லாசருவை பார்த்தால் சொல்லுகிறாள், என்ன சொல்லுகிறார்? 4 நாள் ஆகிவிட்டதே, நாருமே என்று சொன்னார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மனுஷனுடைய அவன் மரித்து போன பிறகு அவனுடைய சடலத்தை, அதாவது ஒரு நாளுக்கு அப்புறம் எவ்வளவு பயங்கரமாக நாற்றம் அடிக்கும். இதில் எம்பாம் பலவிதமான திரவியங்களால, வாசனை திரவியங்களால அவர்களை, அந்த மரித்த சடலத்தை அவர்கள் பாதுகாப்பார். அவ்வளவு பயங்கரமான நாற்றம் அடித்துக் கொண்டிருந்தவை. வார்த்தையாலே லாசருவே வெளியே வா என்று சொன்னார். சீசர்கள் பயந்து போனார். அந்த நடுக்கடலிலே, அந்த கொந்தளிப்பிலே, அந்த பயங்கரமான காற்று புயலிலே, வெள்ளம் பெருக்கத்திலே, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று பயந்தார். எழுந்து என்ன சொன்னார்? அல்ப விசுவாசிகளே. இன்றைக்கு அந்த பயமானது நம் ஒவ்வொருவரையும் எல்லாவற்றையும் அது அலக்கடித்துக் கொண்டிருக்கிறது. அல்ப விசுவாசிகளே என்று சொன்னார். எழுந்து நின்று அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். வார்த்தையாலே அதட்டினார். சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலோ இவருக்கு கீழ்ப்படுகிறது. அவனா அவருடைய சொந்த சாயலில சிருஷ்டித்த அவருடைய சுவாசத்தையே நமக்கு ஊற்றி ஜீவனை கொடுத்தவர். நாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம்? How much we are all obedient to God. How much we obey to his voice. அவருடைய மெல்லிய ஓசைக்கு நாம் எவ்வளவு கீழ்ப்படுகிறோம்? இன்றைக்கு நம்மை நம் இருதயத்தின் மீது கையை வைத்து நம்மை நாமே நிதானித்து அறிந்து பார்ப்போம், சோதித்து பார்ப்போம். எப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பாத்தீங்களா? அவர் சொன்னவனமாக தானியேல் அவருடைய நண்பர்களை அந்த எதிர போட்டாங்க. செங்கல் சூழல் பயங்கரமான அந்த எரிகிற, அதாவது 7 மடங்கு அதிகமாய்
அந்த உஷ்ணத்தை அதிகரிக்கும்படியாக செய்து அதுல அவர்களை போடுகிறார். 4வது நபராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு பிரியமானவர்களே, அக்கினியிலே அதாவது நடக்கும்போது வேகாதிருப்பாய். பாத்தீங்களா, அதே இடத்துல வித்தியாசத்தை கொடுக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கோ அவருக்கு விரோதமாக அங்கே குற்றத்தை சாட்டினவர்களுக்கும் அவர்களை அதாவது போடும்போதே அப்படியே கரியாயிட்டார்கள், சாம்பலாக்கி விட்டார்கள். தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த அதாவது அக்னியை போல வருகிற காரியங்களில், சத்ரு கொண்டு வருகிற காரியங்களிலே, போராட்டங்களிலே தேவன் அவர் நம்மை அதாவது தப்புவிக்க நல்லவரும் வல்லவருமாய். அவங்க என்ன சொல்லுகிறாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். நம்ம சொல்ல முடியுமா? என் அன்பானவர்களே, அப்பேற்பட்ட நாட்களிலே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பயங்கரமான சூழ்நிலை, சபைகளிலே, குடும்பங்களிலே, தனிப்பட்ட ஜீவியத்திலே நம்மை நாமே சிந்தித்து பார்க்கும். When we examine ourselves in the society, in the church, in the family, in the individual life, how much that we are facing. There is a solution for all our troubles, for all our pain, for all our agony. நம்முடைய எல்லா விதமான பாடுகளுக்கோ, எல்லா விதமான பயங்கரத்துக்கோ ஒரே ஒரு பதில், ஒரே ஒரு பாதுகாப்பு, அது இயேசுதான். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்கிறார். அதனாலதான் நீ தண்ணீரில் கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுதலை கடக்கும் போது அது உன்மேல் புரளுவதில்லை. அன்பானவர்களே, நமக்கு அப்பேற்பட்ட திடமனது இருக்கணும், அப்பேற்பட்ட நம்பிக்கையோடு வாழும். உலகத்தார நம்புவதில் முடிவு அது சம்பூர்ணமா இருக்கிறார். உலகத்தை நம்பி நீ வாழ்வாயானால் ஒரு நாள் நீ தோல்வியை தான் சந்திக்கப்படுவாய், ஏமாற்றம் அடைவாய். ஆனால் பாருங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது எரேமியாவின் புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல புக் ஆஃப் எரேமியா சாப்டர் 17ல அங்கே என்ன வித்தியாசத்தை அவர் கொடுக்கிறார் பாருங்க. புக் ஆஃப் எரேமியா சாப்டர் 17 பாருங்க 5, 6, 7, 8 வாசிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தரவெளியில் கரையாளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். வித்தியாசத்தை இங்கு நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. 5, 6, 7, 8 இருக்கிற வித்தியாசத்தை சகோதரியே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் நமக்கு எப்பேற்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். God has given a sound mind to all of us. ஆனால் நீ அஜாக்கிரதையா இருப்பாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில நீ அந்த உண்மையான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. மிகவும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக வாழ வேண்டும்.
இந்த கடைசி நாட்களிலே பாருங்க, ஏன் இல்லாட்டி சத்ருவாகிய சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவன் எப்படி இருப்பானா, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருப்பான். நம்ம ஏன் அவனுக்கு இடம் கொடுக்கணும்? பாருங்க, யாக்கோபு எழுதின புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில், புக் ஆஃப் ஜேம்ஸ், we should not entertain it. நம்முடைய வாழ்க்கையில அவனுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுதுதான் பல விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. பாருங்க, 6, 7, 8 வாசிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுக்கு எதிர்த்து நில்லுப்பா சௌதரியே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். என்றைக்கு நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயோ, யோவான் 1:12 சொல்லுகிற வண்ணமாகவே அவர் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், விசுவாசத்துக்கு எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இன்றைக்கு தேவனிடத்தில் நாம் சேர்வதில்லை. விசுவாசத்துக்கு அதிகமான இடம் கொடுக்கிறதுனாலதான் அநேக காரியங்களில இன்னும் வெறுமையாக, அதாவது செழிப்பில்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சற்று யோசித்து பார்ப்போம், வாழ்க்கையில நாம் ஏன் இன்னும் செழிக்கவில்லை? ஏன் என் வாழ்க்கையில செழிப்பு வரவில்லை? Why there is no blessing in my life? Why I am not growing? Why I am remained as the same? இருக்கிறவனமாகவே இன்னும் நான் ஏன் இருந்து கொண்டு இருக்கிறேன்? இந்த வருடத்தை ஆரம்பித்து இப்போது 9ஆம் மாதத்தை நாம் முடிக்க போகிறோம். இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம்? பட்டியலிட்டு பார்த்தோம், அன்றிலிருந்து இன்று வரை. என் அன்பானவர்களே, அதாவது கர்த்தரை நம்பிக்கையாக வைக்கிற மனுஷனுக்கோ, மனுஷனை நம்பிக்கையாக வைக்கிற மனுஷனுக்கோ வித்தியாசத்தை அங்கு காண்பிக்கிறார். அதனால நாம் எந்த விதத்திலும் பிசாசுக்கு நாம் இடமே கொடுக்க கூடாது. We should not give room for it. அவர் எப்பவுமே will be always at the door post. எப்பவுமே ஆண்டவருடைய வீட்டு பிள்ளைகளுக்குள்ள தான் இருப்பான். ஏன்னா அவன் நெருங்கி போறான் பாரு, he is not happy. அவன் சந்தோஷப்படுறது இல்லை. அதனால ஏதாச்சும் ஒன்று கொண்டு வரணும். He will bring anything that will disturb you. You will like to start the day with the Lord, but he will try to disturb you. He will try to disturb you. உன்னை அவன் எப்படியாகிலும் அலக்கடிப்பான், தடை செய்ய பார்ப்பான். அதனால 1 பேதுரு 5:7-8 சொன்னவனமாக அவன் பாருங்க என்ன எழுதியிருக்கு பாருங்க. 1 Peter 5:7-8 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அங்கே என்ன சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனத்துல அறிந்திருக்கிறீர்களே, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான். ஆனா அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கும் போது நம் வாழ்க்கையில அவனுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நமக்கே தேவன் நமக்கு காட்டுவார். He will show to us
the difference between us and the worldly people. அதனால பிரியமானவர்களே, நம்மை தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைகள் அடங்குறதுல. Read it in English please, verse 6, 1 Peter 5:6. Therefore humble yourselves under the mighty hand of God, under the mighty hands of God, that He may exalt in your due time. He may exalt you. You have to humble. We don't have that humbleness. We don't have that humbleness. அந்த தாழ்மையே இல்லை நம்மள்கிட்ட. How He will lift us up? அவருடைய பலத்த, அதாவது கரங்களுக்கு கீழே நாம் அடங்கி இருக்கணும். அப்பொழுது அவர் நம்மை, அதாவது விசாரிக்கிறவராக இருக்கிறவர். கவலைகளை எல்லாம் அவர் மீது அப்பதான் விசாரிப்பார், சும்மா விசாரிக்க மாட்டார். Cast all your burdens that He cares for you. When He will care, that we have to humble ourselves. இன்னைக்கு அந்த இதுவே நம்ம டிக்ஷனரியில இல்லை. We don't have that. We are not humbling ourselves in the sight of God. அதனால பிரியமானவர்களே, நாம் அநேக காரியங்களிலே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். We have to be awake. We have to be sober. We have to be sound mind. பயங்கரமா நம்மள எப்படியாகிலோ நம்மள அதாவது அசைக்க பார்ப்பார். ஆனால் உண்மையாய் நீ அவனுடைய பிள்ளையாக இருப்பாய், ஆனால் அவனுடைய அசைக்கெல்லாம் நீ பயப்படவே மாட்டாய். ஏனென்றால் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்கிறாய். அவனுக்கு இடமே கொடுக்க மாட்டான். அப்ப அவன் உங்களிடத்திலிருந்து ஓடி போவான் என்று நாம் வாசித்தோம். அதனால பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம் இப்படியாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு எவ்வளவு பெரிய செழிப்பு கொடுக்கிறார் பாருங்க. அந்த 8ஆம் வசனத்துல what a blessing, how he is flourishing, how he is success in his life. அன்பானவர்களே, அதனால அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற நாம் இந்த சங்கீதத்துல நாம் வாசிக்கிற வண்ணமாகவே, சங்கீதம் 96ல நாம் வாசித்த வண்ணமாகவே நம்முடைய தேவன் நமக்கு அவர் ரட்சகராக இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீர்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். என்னவென்று, கர்த்தர் பெரியவர், மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஆதிலிருந்தே, அதாவது அங்கே மோசே சீனாய் மலை மேல போய் ஆண்டவருடைய அந்த கட்டளைகளை, அந்த 10 கற்பனைகளை வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடியே இங்கே அவங்களுக்கு வேண்டிய, அதாவது தேவர்களை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவே எங்களுக்கு அவர் இன்னும் வரல, அவர் என்ன ஆனாரோ பொறுமை இல்லை. ஆரோன் கிட்ட சொல்லி உடனே அவங்களுக்காக ஒரு விக்கிரகத்தை அவர் செய்து கொண்டு இங்கிருந்து ஆரம்பித்ததுதான். அதனால தான் இங்க சொல்லுகிறார் என்னவென்று, அதாவது எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. எல்லா தேவர்களும் இருக்கிறாங்க, ஆனால் ஜீவனுள்ள தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதுதான். He is the living God. The Lord Jesus Christ is the living God, the living Savior. அவருக்குள்ள ஜீவன் பாருங்க. அது கீழே இருக்கிற வசனம், சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகம் தானே, கர்த்தரோ யார் உண்டாக்கினார்? கர்த்தர் உண்டாக்கினார். வானத்தில் அந்த நட்சத்திரங்களை பாருங்கள், சூரியனை சந்திரனை பாருங்கள். You are telling, you know,
அவர் இந்தியா we have sent the scientists to the space. அங்க போறதுக்கு யார் அதை செய்தா அவரை மறந்து விடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அதாவது நாம் வேறுபட்ட தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கேயா 6ஆம் வசனத்தில் என்ன இருக்கிறதா? மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. வாழ்க்கையில நீ எவ்வளவு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாயோ, எவ்வளவு ஆண்டவரை நீ கனப்படுத்துகிறாயோ, அவ்வளவு ஆண்டவர் அந்த மகிமையும் கனத்தையும் உனக்கு கொடுப்பா. பாருங்க, நேற்று தினத்துல ஏப்ரல்ல இருந்து அது யுனைடெட் கிரைஸ்ட்ல கூட போட்டாங்க. அதாவது நம்முடைய சபையை சார்ந்தவர், அதாவது திருப்பதி ஜெயராஜன் அவர்கள், அதாவது ஆல் ஓவர் த வேர்ல்ட், உலகத்திலேயே இருக்கிற விஞ்ஞானிகளிலே இவரும் ஒரு சிறந்த விஞ்ஞானி என்று அவரை தெரிந்து கொண்டு அவருக்கு பரிசு வழங்க போகிறார். ஒன் அமாங் தி சயின்டிஸ்ட். பாத்தீங்களா எங்க கொண்டு போனார்? உயரத்துல ஏற பண்ணுகிறது. என்ன செய்கிறார் பாருங்க. சங்கீத ஏசாயாவின் புத்தகத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, 60ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். என்னவென்று தேவன் நம் ஒவ்வொருவரையும் அப்படியாக உயர்த்துகிறவராக இருக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, 60ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் பாருங்க. ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக நீ வாழும்போது நிச்சயமாக இங்க எழுதியிருக்கிற வண்ணமாக பலத்த ஜாதியுமாய், அதாவது சிறியவனை பலத்த ஜாதியுமாவான் என்று எழுதப்பட்டது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். யார் சொல்லுகிறாரா? கர்த்தரே நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். வாழ்க்கையில நடக்கணுமா? Focus on Jesus. Let your eyes may be fixed on Jesus. அதாவது கொலோசியர் 3:1 சொல்லுகிற வண்ணமாகவே மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடணும். பாருங்க, வாசிங்க. கொலோசியர் 3:1 கிறிஸ்துவுக்குள் எழுந்திருந்தானால் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். பூமியில் உள்ளவைகள் அல்ல. இது தற்காலத்துக்கு தான், என்னாலும் இருக்காது. பூமியில் இருக்கிற காரியங்கள் வெறுமையாய் வந்தோம், வெறுமையாய் தான் போக போகிறோம். மண்ணில் இருந்து வந்தோம், மண்ணுக்கு தான் போக போகிறோம். ஆனால் இங்கே எவ்வளவு அருமையாக அங்கே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருந்தானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டில் இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நம்ம அதை விட்டுட்டு உலக காரியங்களில ரொம்ப கவலையாகவும் அதிலேயே பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டு இருக்கிறோம். எஸ், அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு இருக்கிறது இல்லை. அதனாலதான் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். ஒரு சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் மணலை போல். Can we able to count the sand? அப்படியாக உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் பாத்திரர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதனால இங்கே சொல்கிறவனமாக கிறிஸ்துவன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை கேளுங்கள். We have to search the things which are above. நாம் அதை விட்டுறோம்.
அடுத்தவன் என்ன செய்யறான், அவன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அது என்ன நடக்குது, இது ஏன் நடக்குது, அவங்க யா இப்படி, இவங்க யா இப்படி, இததான் விமர்சித்துக் கொண்டு இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பெங்களூர் பட்டணத்துல பாருங்க, நம்ம எங்க கூடுறோம், கல்யாணத்துல இல்ல கலர தோட்டத்துல. எஸ், வாட் a pathetic condition. எவ்வளோ, அதாவது பயங்கரமான ஒரு சூழ்நிலை பிரியமானவர்களே. நாம் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வராமல் போவோமானால் நிச்சயமாக அவர் வரும்பொழுது அவரோடு கூட போக நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கவே முடியாது. நான் உன்னை அறியேன் என்று சொல்வார். எனக்கு அன்பானவர்களே, அதனால நாம் மேலானவைகளை தேடணும், பூமி உலகில் அல்ல என்று அவர் சொல்லிவிட்டார். பூமி உலகில் அல்ல நாம் தேடுவது, மேலானவைகளை தேடணும். எது மத்தேயு 6:33 சொல்லுகிறவனமா, அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவை யாவும் உங்களுக்கு முதலாவது அது தேடணும். நம்ம seek ye first in our life what we have to seek, his kingdom, his righteousness. ஏன் righteousness, நீதியை தேடும் என்று ஏன் சொல்லுகிறார் பாருங்க. இந்த சங்கீதம் நாம் வாசித்த சங்கீதத்துல நம்ம யாரும் தப்பவே முடியாது. பாருங்க, நாம் வாசித்த சங்கீதத்துல ஏன் நீதியை நாம் தேடணும் பாருங்க, எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். அதனால யாரும் தப்பி போவே முடியாது. சங்கீதம் 96 10ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்கு போய் சொல்லுங்க. He is telling us, go and tell to the people how he is going to judge us. நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். It's not tailgating. In the corporate world, அதாவது இன்னைக்கு நான் ஐ கார்டு கொண்டு வரல, I have caught many people. அந்த கமாண்ட் சென்டர்ல இருந்து we used to view people உள்ள வரவங்க எப்படி வராங்க. Sometimes by mistake they won't carry their I card. ஆனா ஒருத்தர் போறாருன்னா அவர் பின்னாடியே டக்குன்னு உள்ள போயிடுது. அந்த ஒரு இது இருக்கும். What's it? யா, ஒரு ஆக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், பேரியர். அது கார்டு காமிச்சாதான் அது ஓப்பன் ஆகும். மறுபடியும் அது கொஞ்சம் மறுபடியும் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே அவர் கார்ட்லேயே போவார். நாங்கள் அங்கேருந்து பிகாஸ் அவர் கேமரா இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் தி என்ட்ரி. When I was in IBM, we have caught so many people. ஒரு வாட்டி என் கசினையே பிடிச்சிட்டேன். அவங்க அந்த செக்யூரிட்டி பீப்புள் brought them to the my cabin command center. அப்புறம் பையா நீங்களா, அம்மா நீ ஆமா அந்த மாதிரி பண்ண. See, like that in the kingdom of God also same thing. எங்க அப்பா எங்க அம்மா அவங்க விசுவாசிகளா இருந்தாங்க, அவங்க நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, ஆண்டவருக்காக நல்ல போராட்டத்தை போராடினாங்க. ஆமா, அவங்க ஜீவக்கிரீடத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. நம்முடைய அவங்களால நீ பரலோகம் போக முடியாது. உன்னுடைய ரட்சிப்பை நீ தான் காத்துக்கொள்ளணும். நீ ரட்சிப்பு அடையணும் பிரியமானவர்களே. நீ அங்க போனா இதோ இங்க சொல்லுகிறவனமாக அவர் நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். Nobody can escape. அவருடைய நியாய தீர்ப்பு அதாவது காலத்துல அவருடைய வீட்டிலிருந்து ஆரம்பிப்பார். அங்கிருந்து ஆரம்பிக்கிறார், கில்கால்ல இந்த இந்த புல்பிட்ல நின்று கொண்டிருக்கிறதே எங்கிருந்து ஆரம்பிப்பார். நீதிமொழிகள் 11:31 சொல்லுகிறவனுமா, நீதிமானுக்கே சரி கட்டப்படும், துன்மார்க்கரும் பாவிகளும் எங்கே நிற்பார்கள். அதனால பிரியமானவர்களே, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையும் கனத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் இருக்கிறது இங்கே இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த மகிமையை கனத்தை கொடுக்காமல் எப்படி அமைதியாய் போய்விடுவார்? How can you go silently? When you come to the house of God, you have to worship. For that purpose only we are coming to the house of God. அவர் அதாவது பலிகளில் அவர் பிரியப்படுவதில்லை.
அவர் ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக. 2 வார்த்தையில சொல்லு. எவ்வளவு நாளத்தை அமைதியா உட்கார்ந்து கொண்டு போய்கொண்டே இருப்பாய்? வீட்டுல கூட இப்படி அமைதியா இருக்கிறாயா? All the time you are silent in the house? அப்பா, கண்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். ஏன் சபை நிர்வசாரமாக இருக்கிறது? ஐயா போன வாரம் எவ்வளவு எச்சரிக்கைகளை கொடுத்தா, நாம் ஒவ்வொன்றையும் கடைபிடிக்காமல் போவோமானால் இப்ப இருக்கிற நிலைமையோட இன்னும் நம்முடைய நிலைமை இன்னும் பயங்கரமாய் விடும். ஒவ்வொருடைய வாழ்க்கையுடைய நிலைமை. அதனால நாம் நம்முடைய தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறவர்கள். அவர் மகிமையும் கனமும் அவருடைய சமத்துல இருக்கிறது. வல்லமை மகத்துவமும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அதனால 9ஆம் வசனத்துல பாருங்க, என்னவா? பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறோன்றது நம்மளை நாமே நாம் நியாயம் தீர்த்துக் கொள்வோம். பரிசுத்த அலங்காரத்துடனே, அதாவது நாம் ஆண்டவரை கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். பூலோகத்தாரே, நம்ம எல்லாம் இந்த பூலோகத்துல தான் இருக்கிறோம். we are all in this world. என்ன சொல்லுகிறார்? நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். உண்மையான அந்த பயம் நமக்கு இருக்கிறதா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய சமத்துல நாம் இருக்கும்போது அந்த உண்மையான பயம் நமக்குள்ள இருக்கிறதா? இந்த பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்கவே முடியாது. திருமானங்களே பாருங்க, அங்க எழுதியிருக்கா பாருங்க. நாம் வாசிக்கிறோம், எப்ரேயர்ல தான் நினைக்கிறேன். பாருங்க, எஸ், இட்ஸ் இன் ஹீப்ரூ சொல்லி இருக்கு. புக் ஆஃப் ஹீப்ரூஸ், எப்ரேயர் 12ல வாசிக்கிறோம். பாருங்க, 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை, நீ யாரா இருந்தாலும் அங்கதான் சிங்குலரா பேசுறார், ஒருவனும் அவரை தரிசிக்கவே முடியாது. அதனால நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, நாம் விழித்திருக்கிறவர்களாக நாம் வாழ்வோமா? தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அதுக்கு முன்பதாக நாம் பாருங்க, 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அதே எபிரேயர் 12:11 இருந்து ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். என்னவென்று பாருங்க. எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் இருக்கலாம், துக்கமாய் காணும். ஆகினும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதானமாக பலனை தரும். நிச்சயமாக தரும். சகோதரியே, ஒருவர் உன்னை சிட்சிக்கும் போது அதை அலட்சியம் செய்யாது. அதற்கு உன் முகத்தை திருப்பிக் கொண்டு போகாது. இங்கே எவ்வளவு அழகாக, எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் இருக்கலாம். பட் என்ன எழுதியிருக்கிறது? ஆகிலோ இன் ஃபியூச்சர், பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தருமா? இந்த நிதானமாய் நியாயம் இருக்கிறார் தேவனே, அங்கே நமக்கு அந்த சமாதானத்தின் பலனை தரும் பெருமாள்களே. அதனால என்ன சொல்லுகிறார்? வாசிங்க, 12ஆம் வசனம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். எப்படி செவ்வைப்படுத்துவது? யாவரோடும் சமாதானமாய் இருக்கவோ,
பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை அதாவது தரிசிப்பதில்லை. We cannot enter into the kingdom of God. We cannot able to see God. We cannot go to the heavenly place. அதனால பிரியமானவர்களே, இந்த வேளையில நம்மை நாம் ஆராதனைக்கு செல்வதற்கு முன்னதாக அவர் ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறபடினால அந்த பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை துதியுங்கள் என்று அங்கு சங்கீதம் 96 நாம் 9ஆம் வசனத்தில் வாசித்த வண்ணமாக நாம் அவருக்கு முன்பாக பயந்து அவருக்கு முன்பாக நடுங்கி நாம் இந்த வேளையில அவரை ஆராதிப்போமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர் என்று எழுதியிருக்கிறார். பாருங்க 4ஆம் வசனத்தில் அதுதான் சொல்கிறார். கர்த்தர் பெரியவரோ மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அதனால அப்பேற்பட்ட பெரிய தேவனை இந்த வேளையில நாம் ஆராதிப்போம். அந்நாட்களிலே அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பயங்கரமான அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணின தேவன் அதாவது செங்கடலை இரண்டாக பிரித்ததை அவருடைய கண்களால் கண்டு தேவன் செய்த அந்த அதிசயத்தை பார்த்து மிரியமும் அவரோடு அந்த மிரியம் அந்த சகோதரியோடு கூட மற்றவர்களும் அதாவது பாடின பாடல் யாத்திராவின் 15 எழுதப்பட்ட கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? அவர் ஒப்பானவர் யாரும் இல்லைங்க, யாரும் பெரியவர்கள் இல்லை. There is no one is greater than our God. மகத்துவத்திலும் செயலிலும் அவர் பிரியப்படத்தக்கவர், அவ்வளவு பெரியவர். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். அதனால இந்த வேளையில அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்கு வருவார், அவர் பூலோகத்தை நீதியோடு ஜனங்களை சத்தியத்தோடு நியாயத்திருப்பார். அப்படியாக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து என் தேவன் அதாவது அவர் வரும்போது அந்த நியாயத்திற்கு நாளிலே நான் இங்கே நிற்பேனோ என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்திக் கொண்டு நாம் அவரை ஆராதித்து இந்த மேஜையிலும் கூட நாம் தகுதியோடு பங்கேற்க நம்மை அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போமா? Shall we?